படைத்தவன் சொல்கிறான். ஒரு விஷயத்தை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாருன்னா அந்த அதை பத்தின அறிவு அவரை விட வேற யாருக்கு இருக்க முடியும்? இப்ப இந்த மைக்க ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாருன்னா இந்த மைக்க பத்தின அறிவு இதை கண்டுபிடிச்சவரை தவிர வேற யாருக்கு அதிகமா இருக்கணும்? அவர் சொல்லி கொடுத்தா தான் மத்தவங்களுக்கு. நாங்க பாவிக்கிற மொபைல் போன், இந்த மொபைல் போனை பத்தி யாரு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா தான் மத்தவங்களுக்கு. இல்லாட்டி அதை கண்டுபிடிச்சவரை தவிர வேற யாருக்கு அதை பத்தி அதிகமா தெரியும்? படைச்ச ரப்ப தவிர இந்த துனியாவை பத்தி வேற யாருக்கு ஆழமாக சொல்ல முடியும்? அல்லாஹ் ஒரு விஷயம் இது இப்படிதான் அப்படின்னு சொல்றான்னா அவன் யாருக்கிட்டையும் கேட்டுட்டு சொல்லல, எந்த புத்தகத்தையும் படிச்சு பார்த்து சொல்லல, கேள்விப்பட்டதை சொல்லல, படைத்தானே வந்தான். அவன் சொன்னால்தான் நமக்கு தெரியும். அவன் சொல்ல விரும்பினது மட்டும்தான் நாங்க தெரிந்து கொள்ள முடியும். அவன் சொல்லலாத விஷயத்தை, அவன் சொல்லாத விஷயத்தை இந்த உலகத்துல யாரும் அறிய முடியாது. அவன் படைத்தவன், கொடுக்க வேண்டியவன் அவன், இருக்க தகுதியானவன் அவன். அவன் சொன்னாதான் நமக்கு தெரியும். படைத்தவன் சொல்கிறான். இந்த உலகம் எப்படியாப்பட்டது தெரியுமா? அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஞான கண்ணை திறந்து வாருங்கள். இந்த பார்வையால பார்க்கிறதுனால இது விளங்காது உங்களுக்கு. இந்த சாதாரண கண்ணால பார்க்கிறதுனால நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு விளங்காது. உங்கள் அகப்பார்வையால பாருங்க, ஈமானுடைய பார்வையால பாருங்க. என்னது அந்த ஹயாத்து துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை வெறும் வீணான ஒரு விளையாட்டு. நான் உங்களோட விளையாடுற இந்த உலக வாழ்க்கையில் நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ திடீர்னு அதை நான் உங்களுக்கு கிடைக்காம பண்றேன். நீங்க எதை விருப்பப்படலையோ அது திடீர்னு ஒரு வாழ்க்கையில நான் நடத்தியும் காட்டுறேன். சில விஷயங்களை நீங்க ஒரு வாழ்க்கையில பிடிச்சு கொள்ளணும், இது நிரந்தரமா இருக்கணும் விரும்புறீங்க, அதை உங்களை விட்டு நான் குறிக்கிறேன். சில விஷயங்கள் நிரந்தரமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதை உங்களோட வாழ்க்கையில நான் கொடுக்கிறேன். அசா அல்தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்க உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னு வெறுக்கிற எத்தனையோ விஷயங்கள் அது உங்களோட வாழ்க்கையில இருக்கிறது தான் நலவென்பதை நான் கருதி வாழ்க்கையில நான் தாரேன். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும், எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க, ஆனா அது இருக்கிறது உங்களுக்கு கெடுதி என்பதனால அதை உங்களுக்கு பிடிக்காம தடுக்கிறேன். என்ன செய்யற வாழ்க்கையில நான் விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு வீணான ஒரு விஷயம், இது வீணான ஒரு விளையாட்டு. அது மட்டுமல்ல, இது ஒரு அலங்காரம். பார்க்கிறதுக்கெல்லாம் கவர்ச்சி, பார்க்கிற திரும்புற திசையெல்லாம் துன்யா என்பது திரும்புற திசையெல்லாம் கவர்ச்சி. ஏமாந்துராதீங்க என்றால் அப்படித்தான் நான் துன்யாவை படைச்சிருக்கிறேன். படைச்சது நான், படைத்தவன் சொல்கிறான். அது கவர்ச்சியோட நான் படைச்சிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த கவர்ச்சிக்கு மயங்கிற எத்தனையோ பேர் ஹராத்துல போய்கிட்டு இருக்கிறான்.